11th நியூ தமிழ் புக் இயல் 1ஓட புக் பேக் இம்பார்ட்டன்ஸ் பார்க்கலாம். மொழியை ஆள்வோம். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் 1815 முதல் 1876. சான்றோர் சித்திரம். தமிழ் இலக்கிய வரலாற்றில் புலமை கதிரவன் என தமிழறிஞர்கள் போற்றிய தமிழ் மொழி பெரும் புலவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஆவார். திருச்சிராப்பள்ளி அருகில் உள்ள அதவத்தூர் என்னும் ஊரில் பிறந்த இவர் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். புலமை கதிரவன் திருச்சி அருகிலுள்ள அதவத்தூர் ஊரில் பிறந்து திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக விளங்கினார். மீனாட்சி சுந்தரனார் தமிழறிஞர்களை தேடிக் கண்டு வழிபட்டு செவி திறந்து கற்றார். திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பூக்கள் தோறும் சென்று தேன் உண்ணும் வண்டு போல் பாடம் கற்றார். ஸோ பூலாம் எப்படி தேனை ஒவ்வொரு பூவுலையும் தேனை வண்டு எடுப்பது போல் இவர் ஒவ்வொருவர்கிட்டையும் ஒவ்வொரு இதாக கற்றுக்கிட்டு இருந்தார். யார்கிட்டலாம்? திருவாவடுதுறை மடத்தின் தலைவர் சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள். இவர் இயற்றிய சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூல் இவருடைய பெருமையை என்றும் உணர்த்தும். தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மாலை, கோவை, கலம்பகம், பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை பாடி பெருமை அடைந்தவர். உ.வே. சுவாமிநாதர், தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள். ஸோ மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரோட மாணவர்கள் யாருன்னா உ.வே. சுவாமிநாதர், தியாகராஜர், குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள். மகாவித்வான் திரிசிரபுரம் மீனாட்சி சுந்தரனார் அவர்களின் புகழ் தமிழ் உள்ளவரையிலும் வாழும். தமிழ் என்ற சொல் தமிழருக்கு இனிமையானது. இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும் என்று பிங்கள நிகண்டு குறிப்பிடுகிறது. பிங்கள நிகண்டு தமிழை எப்படி கூறுதுன்னா, இனிமையும் நீர்மையும் தமிழெனல். தமிழ் என்ற சொல்லை இனிமை, பண்பாடு, அகப்பொருள் என்னும் பொருட்களிலும் வழங்கியுள்ளனர். அதுவும் சாலும் நற்றமிழ் முழுதறிதல் என்ற புறநானூற்று பாடலடியும் தமிழ் என்னும் சொல்மொழி, கவிதை என்பவற்றை தாண்டி பல்கலை புலமை என்ற பொருளில் ஆளப்பட்டுள்ளது. தமிழ் கெழு கூடல் என்ற விடத்திலும் கலைப்புலமை என்ற பொருளிலே ஆளப்பட்டுள்ளது. கம்பன் தமிழ் தழீஇய சாயலவர் என்னும் இடத்து தமிழ் என்பதற்கு அழகும் மென்மையும் பொருளாகின்றன. கம்பன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் தழீஇய சாயலவர். தேவாரம் போன்ற பக்தி இலக்கியங்களில் தமிழ் பாட்டு என்னும் பொருளில் ஆளப்படுகிறது. ஞான சம்பந்தன் சொன்ன தமிழ் இவை பத்துமே மூலன் உரை செய்த 3000 தமிழ் என்பன எடுத்துக்காட்டுகளாகும். 30 பாட்டுக்களால் ஆன திருப்பாவையை ஆண்டாள் தமிழ் மாலை என்றே குறிப்பது இங்கு எண்ணத்தகும். ஸோ திருப்பாவையை ஆண்டாள் தமிழ் மாலைன்னு சொல்கிறாங்க.
பண்பாட்டு அசைவுகள் தோ பரமசிவன். பண்பாட்டு அசைவுகள் தோ பரமசிவன். கலைச்சொல் அறிவோம். அழகியல் ஏஸ்தட்டிக்ஸ். புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ. இதழாளர் ஜேர்னலிஸ்ட். புலம்பெயர்தல் மைக்ரேஷன். கலை விமர்சகர் ஆர்ட் கிரிட்டிக். மெய்யியலாளர் பிலாசபர். நூலாசிரியர் பார்க்கலாம். நாடச்சவன் அ. முத்துலிங்கம். உயிர்த்தெழும் காலத்துக்காக சு. வில்வரத்தினம். உயிர்த்தெழும் காலத்துக்காக சு. வில்வரத்தினம். ஸோ வில்வ இலைய சாப்பிட்டா உயிர் தெளிந்துடலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க. உயிர்த்தெழும் காலத்துக்காக சு. வில்வரத்தினம். நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார். ஸோ எழுத்து பிழை இல்லாமல் நல்லா எழுதணுமா ஆக்கி பரந்தாமனார். நன்றி.